நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். பாரம்பரியமான வாழ்க்கை முறையில் வாழ்ந்து கொண்டு உள்ளவர்கள் தமது குலதெய்வங்களை தவிர குடும்பங்களில் ஆன்மீக மேன்மை நிலவவும் குடும்ப நலன் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காகவும் குலதெய்வங்களை தவிர வேறு பல தெய்வங்களையும் வழிபட்டு வந்தார்கள் என்றாலும் தமது முன்னோர்கள் வழிபட்டு வந்திருந்த குலதெய்வ வழிபாட்டை விடாமல் தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். பெரும்பாலும் இந்தியாவில் நிலவி வரும் குலதெய்வ வழிபாட்டு முறையை நாம் விளக்கிக் கொண்டிருக்கின்றோம். குலதெய்வ வழிபாடு என்பது பெருமளவில் இந்தியாவில் குறிப்பாக தென் பகுதியில் நிலவுகிறது. ஆனால் அதே சமயம் உலகில் பல இடங்களிலும் இன்றும் சில நாட்டினர் நம் நாட்டில் உள்ள குலதெய்வத்தை போலவே வீட்டு தெய்வம் என்ற பெயரில் சில தெய்வங்களை வழிபடுவதை காணலாம். அவற்றை குறித்த செய்திகள் இந்த பகுதியினுடைய இறுதியிலே நாம் அறியலாம். பூமியில் பிறந்த அனைத்து மனிதர்களும் குலதெய்வ வழிபாட்டை கடைபிடிக்கின்றார்களா என்றால் இல்லை என்றே கூறலாம். எனும்போது குலதெய்வ வழிபாடு அற்ற குடும்பங்களை காப்பாற்றி வழிநடத்துவது யார்? உலகில் உள்ள அனைத்து குடும்பத்துக்கும் குலதெய்வம் என்பது இருக்காது. பரம்பரையாக எந்த குடும்பங்களில் குலதெய்வ வழிபாடு இருந்ததோ அந்த குடும்பங்கள் மட்டுமே குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். நகரங்களிலோ அல்லது நிலங்களிலோ வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தங்களுக்கு விருப்பமான தெய்வங்களை இஷ்ட தெய்வங்கள் என்ற பெயரில் வழிபட்டனர். எவர் ஒருவர் ஆத்மார்த்தமாக தெய்வங்களை வணங்கி வந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்தந்த தெய்வங்கள் அருள் புரிந்து வந்தார்கள். அவையே காலப்போக்கில் குலதெய்வங்களாக நின்று நிலைத்து அந்த குடும்பத்தை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றன. நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.